ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன். 154 தொகுதிகளுக்கு நம்முடைய கள ஆய்வு செய்து பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம சொல்லிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எதுனா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதின்னே சொல்லலாம். காரணம், கே.ஏ. செங்கோட்டையன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் இந்த முறை அவர் தாவேகா சார்பாக போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது தான். அதிமுக சார்பாக வி.பி. பிரபு, திமுக சார்பாக நல்ல சிவம். இத்தனை முறை வெற்றி பெற்ற கே.ஏ. செங்கோட்டையன் மீண்டும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத களத்தில் ஆய்வு செய்த திரு தியானேஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். கே.ஏ. செங்கோட்டையன் வெற்றி பெறுவாரா? வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் என்ன? காரணம், அவர் அதிமுக வெளியே போனது. இன்னைக்கு கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுக முகமா தான் பார்க்கப்படுகிறாங்க. இங்க இருக்க வயதான பெரியவங்க போட்டேன், யாரு கோட்டு போட்டீங்க, செங்கோட்டையன் சார்பா போயிடலாங்க, யாரு கோட்டை போட்ட செங்கோட்டையன் ரெட்டலைக்கு தான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறாங்க. ரெட்டலை முகமா போட்டவர் அவர் விசில ஏற்றுக்கொள்ளீங்க. அந்த இளவ காலத்தில் அல்டிமேட்டா அந்த விசிலுக்கு போடுற ஓட்டு வங்கிதான் ஒரு குழுக்கு. அது போக ஒரு சில வயது முதிர்ந்தவர்கள் செங்கோட்டை இப்ப விசில் இருக்கிறார் அப்படின்னு பரிச்சயப்பட்டவர்கள் தான் போட்டுக்கிறாங்க. செங்கோட்டையும் அறியப்பட்டவர் அதிமுக முகமா தான். அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுதான் உண்மை சொல்ல போனா. இப்ப அவருக்கு குறைவாக இருக்குன்னா அநேகமா இரட்டை இலையில தான் செங்கோட்டைன்னு நினைச்சிட்டு இரட்டை இலையில தான் வாக்கு போட்டோம் அப்படின்னு பல பெரியவங்க எல்லாம் சொல்லும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா அதிமுக வாய்ப்பு இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல பிரபு அறியப்பட நபரா இருந்தாரு, சின்ன பையன் கொடுத்தவங்க அதிருப்தி இருந்துச்சு. பட் ஒரு காலத்துல இறங்கி வேலை செஞ்சார். நம்ம ரத்தால கட்சிக்காக பாடுவோம்னு எல்லா நிர்வாகிகிட்டும் பேசினாரு. தொகுதி வாரியா உழைப்பு எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி பிஜேபி கட்சி, கூட்டணி கட்சி வேறுபோல் அரவணைச்சு எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அதை வச்சுக்கிட்டு பட் ஒரு தொகுதியில கடைசி நேரத்துல அந்த நம்பியூர் பகுதியில கொஞ்சம் சுணக்கமாகி போச்சுங்க. அதுவும் இல்லாம களத்துல பணம் போட்டு போனாங்கிறது ஒரு கடைசி இறுதி கட்டத்துல நடந்துச்சு. அதுல அதிமுக நிர்வாகிகள் சரியாக மக்களுக்கு பணத்தை செலுத்தல. கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சில பணத்தை நிர்வாகிகளே வச்சுக்கிட்டதுனால பணம் உண்மையான தொண்டர்களுக்கு போய் சேர்றதுனால அந்த ஒரு சுணக்கு தான் வி.பி. பிரபுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்க சொல்றதை பார்த்தா தாவேகா, அதாவது செங்கோட்டையன் அவரு வாக்கு, அவர் இப்போ அதிமுக இலை சின்னத்துல போட்டி போடல அப்படிங்கிறதுக்காக அவருக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறீங்க. வி.பி. பிரபுவை சொந்த கட்சிக்காரங்களே பணத்தை ஒழுங்கா பட்டுவாடா பண்ணாம அவரை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னா நீங்க சொல்றதை பார்த்தா முதல் முறையாக இங்க திமுக வெற்றி பெற போகிறதா? கண்டிப்பா வெற்றி பெற போகுது. ஏன்னா அவங்க பணப்பட்டு கூட கரெக்டா பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே நிர்வாகிகள் வச்சு போச்சா இல்லையா, கடைசி எஜுகேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி இவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குது இல்லையான்ட்டு அந்த கோஆர்டினேஷன் இந்த 3 கட்சியில டிஎம்கே இந்த தொகுதியில் அதிகம் இருந்துச்சு. நேரடியான கண் கூட பாத்துக்கலாம். பட் அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகி நம்பி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க தலைமை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கிறாங்க. கிடைச்சா போகுது, இப்படி உழுகுற கூட்டத்தை உழுக போகுது, எதுக்கு செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. அதே போல வி.பி. சின்ன வயசுல சிறுசாக்கிறதுனால அவரை பெருசா பொருட்டா மதிக்க உண்மை சொல்ல போனா சரி வேட்பாளர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு மமதை, நட்டலை இது கோட்டை, இப்படி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மமதையும் கூட இருக்கலாம். அந்த இதுக்காக கூட பணப்பட்டு கூட வாங்கி பதிச்சுட்டு இது பண்ணதுனால அந்த வெற்றி வாய்ப்பு இவங்க கை நழுவி போகுது திமுகவுக்கு. அதுதான் இந்த தொகுதிகள். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தோம்னா எடப்பாடி செங்கோட்டையா அப்படின்னு ஒருமையிலெல்லாம் பேசி பெரிய சவால் விட்டது. அங்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் இருந்தது பார்க்குறோம். அதே நேரத்தில் செங்கோட்டையனும் அவரும் கண்ணெலாம் கலங்கி அவர் பிரச்சாரம் பண்ண அந்த விஷயமும் இருக்குது. இது இரண்டுமே வேலைக்கு ஆகாது, திமுக காசு கொடுத்த திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அவங்க சொன்னது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உணர்ச்சி பூர்வம் இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த மக்களே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ரசிக்கல. ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த தொகுதியில உயர்வா பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்க 2 பேருமே இறங்கி சண்டை போட்டது அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் விரும்பல, ரசிக்கல. இந்த இடத்துல பொய்கட்டலுக்கும் பேருக்கும் இருந்தது இல்லையா, அதுக்கு எதிர்வரும் நாட்கள் அதை புறமா தான் பேசுறாங்க. இப்படி பேசுறாங்க ஓப்பனா, இது தெரிஞ்சுதான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதே தவறு முன்னாட்டமா போயிடுச்சு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் தான் பார்த்தோம். அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருடன் பேசி கள ஆய்வில் ஈடுபட்ட தியானேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் இல்லாமல் முதல் முறையாக இங்கு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது.
தங்களுக்கு கையில் வந்த வாய்ப்பை அதிமுக தவற விட்டு விட்டது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. காரணம் ஒன்று, செங்கோட்டையன் இங்கேருந்து விலகி அவர் தாவேக்காக்கு போயிருக்காரு, அங்கே விசில் சின்னத்தில் போட்டிடுறாரு அப்படின்னா கூட அதிமுகவிற்கு வாக்களித்தவங்க கூட செங்கோட்டையனுக்கு தான் நான் ஓட்டு போட்டோம். யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட்டோம், ரெட்டையில தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவர் செங்கோட்டையனை வந்து ஒரு இலையின் முகமாகத்தான் அங்கே பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அதிமுக சார்பாக விபி பிரபு ஒரு இளைஞரை நிறுத்திருக்கிறாங்க. இரட்டையில தானே இங்கே ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு ஒரு அலட்சியமாக ஒரு ஒரு கொஞ்சம் திமுறோடையே அங்கே அதிமுக இருந்தது. அதுவும் கூட அவங்களுக்கு ஒரு சறுக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இளைஞ வாக்காளர்கள் வந்து தாவேக்காக்கு அது அவங்க வேணால் செங்கோட்டையனுக்கு போடுவாங்க, ஆனால் பலரும் அதிமுக போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே 2 பேரும் பிரச்சாரம் பண்ணது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனால் அவங்க வந்து மக்கள் இதை ரசிக்கலை. அந்த நேரத்தில் சும்மா கைதட்டினாங்க. எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை பிரச்சாரத்தில் திட்டினது, ஒருமையில் திட்டினதாக இருக்கட்டும். அதே போல் செங்கோட்டையன் சவால் விட்டதும் 2 பேர் பேசினதையும் மக்கள் ரசிக்கலை. அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த 2 பேர் சண்டை போட்டதில் நடுப்புற பூந்து திமுக கரெக்டாக கனக்கச்சிதமாக எல்லா பகுதிகளிலும் பணப்பட்டுவாடா செய்து இந்த முறை நலசிவம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கோபியில் அப்படிங்கிறது தான். கோபியில் சூரியன் உதிக்கப் போகிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.